இன்றைக்கு பல இயக்கங்கள் கட்சிகள் வார் ரூம் அப்படின்னு பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கழகத்திற்காக 2016 தேர்தலில் நம்முடைய தலைவருடைய வழிகாட்டுதலின் பேர்ல முதல்ல அறிவாலயத்தில் வார் ரூம் அமைத்தவர் அண்ணன் என்ஆர் இளங்கோவன் அவர்கள் அந்த பெருமையை சேரும். ஆளுங்கட்சியாக இருக்கும்போது மட்டுமல்ல, எதிர்கட்சியாக இருந்த போதும் கழக உடன்பிறப்புகள் மீது போடப்படுகின்ற அந்த பொய் வழக்குகளை எல்லாம் தவிடுபடியாக்கியவர் தான், உடை தெரிந்தவர் தான் அண்ணன் என்ஆர் இளங்கோவன் அவர்கள். அண்ணனுடைய இந்த பணிகள் தமிழ்நாட்டோடு இருந்து விடக்கூடாது, சுருங்கி விடக்கூடாது என்று இந்த நேரத்தில் நம்முடைய தலைவர் அவர்கள் அவரை டெல்லிக்கு மாநிலங்களை உறுப்பினராக இன்றைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் எப்பொழுதெல்லாம் ஒன்றிய பாஜக அரசு மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வர முயற்சிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய கலைஞரின் குரலாக, கழகத்தின் குரலாக, தலைவருடைய குரலாக அங்கே அண்ணன் இளங்கோவர்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அண்ணனுடைய இல்ல திருமணாவில் பங்கேற்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னும் 7 மாதங்கள்ல சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்றது. அண்ணன் இளங்கோவுக்கும் நமக்கும் நிறைய பணிகள் காத்திருக்கின்றன. நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு ஒரு டார்கெட் கொடுத்திருக்கிறார், ஒரு இலக்கு. குறைந்தது நம்முடைய திமுக தலைமையிலான அணி 200 தொகுதியில ஜெயிச்சு காட்ட வேண்டும் என்று இந்த டார்கெட்டை கொடுத்திருக்கிறார். ஆகவே 2026 7வது முறையாக நம்முடைய அரசு, கழக அரசு ஆட்சி அமைக்கணும்னா நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தொடர்ந்து 2வது முறையாக அந்த முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரணும்னா நீங்க அத்தனை பேரும் களத்தில் இறங்கி செயல்பட வேண்டும்.